இந்திரியாணி மனோபுத்திரஸ்ய அதிஷ்டானமுச்யதே ஏதைர் விமோகயத்யேஷா ஞானம் ஆவருத்திய தேகினம். நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய நற்பண்புகளுள் கண்ணன் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒன்று சௌச்சம் என்கிற தூய்மை. இங்கு கண்ணன் சொல்லக்கூடியது நம்முடைய உடலில் இருக்க வேண்டிய தூய்மை அல்ல, நம்முடைய மனதிலும் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய உடலினுடைய உட்புறத்திலும் இருக்க வேண்டிய தூய்மை. உடலிலே வெளியே அழுக்கு இருந்ததென்றால் அதை போக்கிக் கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் உள்ளன. ஆனால் நம்முடைய உடலுக்கு உள்ளிருந்து ஒரு அசுத்தி, ஒரு அழுக்கு வந்துவிடலாம். அந்த அழுக்கு இருந்ததென்றால் நம்மால் அதை கடந்து ஆத்மாவை பற்றியோ பரமாத்மாவை பற்றியோ புரிந்து கொள்ளவே இயலாது. அதனால்தான் மனம், மொழி, மெய் இந்த மூன்றிலும் தூய்மை இருக்க வேண்டும் என்று கண்ணன் கூறுகிறார். அதிலே மனத்தின் தூய்மை என்னன்னு பார்த்தோம் என்றால், ஆசைகள் அற்று இருப்பது, உலக விஷயங்களில் பற்றற்று இருப்பதுதான் மனதினுடைய தூய்மை என்று கண்ணனுடைய கூற்று. ஒருவனுக்கு காமம், ஆசைகள் என்பவை மனதில் இருந்து கொண்டிருந்தால் அதை ஜெயித்து விட வேண்டும். ஆசை என்பதுதான் திரும்ப திரும்ப நம்ம சம்சாரத்திலே ஆழ்த்தி விடுகிறது. கண்ணன் கீதையில சொல்லும் போது, குணசங்கைஹி விவிதைர் குணமயைர் பாவைஹி ஏபி சர்வமிதம் ஜெகத் மோகிதம் நாபிஜானாதி. எல்லாரும் ஏன் கலங்கி இருக்கிறார்கள்? பரமாத்மாவை பற்றி ஏன் உண்மையாக புரிந்து கொள்ள முடியவில்லைனால், சத்வம், ரஜஸ், தமஸ் என்கிற மூன்று குணங்கள் தான் நம்மை ஆட்டி வைக்கின்றன. அதுல ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் என்று கண்ணன் கூறுகிறார். ரஜஸ் என்பது ஆசைகளை ஏற்படுத்தும். ஆசை பலவிதமான ஆசைகள் உண்டு. ஒன்று, உலக பொருட்களை எல்லாம் சந்தனத்தை எடுத்து பூசிக்கொள்ள வேண்டும், அல்லது ஒரு மாலையை அணிந்து கொள்ள வேண்டும், இதை போல ஆசைகள். அல்லது மனைவி, தாய், தந்தை, குழந்தைகள், நண்பர்கள், உறவினர்கள் இதை போன்றவர்களிடத்துல வரக்கூடிய பற்று, இதை போல எத்தனையோ ஆசைகள் உள்ளனவே. இந்த ஆசைகள் எல்லாம் தான் மனிதனை மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்திலே ஆழ்த்துகின்றன என்று கண்ணன் கூறுகிறார். ஆனா இதுல ஒரு விசித்திரம் என்னன்னால், இந்த காமம், ஆசை என்பது நம்மோடு எத்தனையோ ஆண்டுகளாக விட்டு பிரியாமல் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு 3 எடுத்துக்காட்டுகள். காமம் என்பது ஒரு ஆத்மாவை எப்படி மயக்குகிறது, எப்படி மூடுகிறது என்பதற்கு 3 எடுத்துக்காட்டுகளை கண்ணன் கூறுகிறார். தூமேன ஆவ்ரியதே வன்ஹிஹி யதா ஆதர்ஷஹா மலேனச்ச யதா உல்பேன ஆவ்ருதோ கர்ப்பஹா ததா தேன இதம் ஆவிருத்தம். காமம் என்பது ஒரு ஆத்மாவை எப்படி மூடுகிறதுன்னு கேட்டால், 3 பொருள்கள் 3 பொருள்களை மூடுவது போல காமம் நம்ம மூடுகிறதாம். முதல்ல தெரிவித்தார், தூமேன ஆவ்ரியதே வன்ஹிஹி யதா. நெருப்பானது புகையால மூடப்படுகிறதோ இல்லையோ. உள்ள ஒரு நெருப்பு இருந்தாலும் வெளியில மேல புகைதான் தெரியுமே தவிர உள்ள அங்க நல்ல தணல் எரிந்து கொண்டிருக்கிறது என்பதே தெரியாது. அதுல என்ன சம்பந்தத்தை நாம புரிஞ்சுக்கணும்னால், புகை என்பது நெருப்பை விட்டு பிரியாமல் தானே எப்போதுமே இருக்கும். நெருப்பு இருக்கும் சுவாமி, புகை என்பது வேறெங்கிருந்தோ வந்து அந்த புகையை, நெருப்பை மூடிவிட்டது அப்படின்னு கிடையாது. புகை எரிந்தால், நெருப்பு எரிந்தால் நெருப்பிலிருந்துதான் புகை ஏற்பட போகிறது. அப்ப புகையையும் நெருப்பையும் பிரித்து விடவே முடியாது. அப்ப நெருப்பிலிருந்து ஏற்பட்ட புகை அந்த நெருப்பையே மறைத்து விடுகிறதோ இல்லையோ. அதை போல ஆசைகளை பற்றி நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னால், இந்த ஜீவாத்மா உடலோடு கூடியவராக சம்சாரியாக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாரோ இல்லையோ, இந்த சம்சாரி ஜீவாத்மாவிடம்தான் இந்த ஆசை, காமம் என்பது ஏற்படுகிறது. அந்த காமம் இந்த ஜீவாத்மாவையே மூடி விடுகிறது. அப்ப நெருப்பிலிருந்து புகை வருது, விட்டு பிரிக்கவே முடியாது. புகை எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்துலையும் கண்டிப்பா நெருப்புக்குறோமோ இல்லையோ. நெருப்பே இல்லாமல் ஒரு புகை வந்தது என்று சொல்லவே முடியாது. அப்ப புகை என்பது நெருப்பை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது. நெருப்பிலிருந்துதான் புகை உண்டாகிறது. ஆனால் அந்த புகை அந்த நெருப்பையே மூடி விடுகிறதோ இல்லையோ. அதை போல இந்த ஆத்மா, ஆத்மான்னு சொன்னால் முக்தி அடைந்த நிலையில ஆத்மாவுக்கு விருப்பு வெறுப்புகள்லாம் வராது. சம்சாரியான ஒரு ஆத்மான்னு சொங்களேன், சம்சாரத்தில் கட்டுப்பட்டு பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா இருக்காரே, அந்த ஜீவாத்மாவிடம் தானே விருப்பு வெறுப்பு எல்லாமே தோன்றுகிறது. அப்ப ஆத்மாவிடம் தோன்றிய விருப்பம், காமம், ஆசை என்பது அந்த ஆத்மாவையே மூடிவிடுகிறதா? அப்ப இயற்கையாக சேர்ந்திருப்பவைன்னு அர்த்தம். ஒரு புகை என்பது நெருப்பை மூடுவது செயற்கையானதல்ல,
இயற்கையாக நெருப்பு எரியும் போதெல்லாம் அங்க உடனே புகை வந்துடும், அந்த புகை நெருப்பை மூடிவிடும். அதை போல இந்த சம்சாரத்தில் ஒருவன் பிறந்தான் என்றால் அவனுக்கு ஆசைகள் ஏற்பட போகின்றன. அந்த ஆசைகள் தான் அவனை மேலும் மேலும் மூடி மறைத்து மயக்கி விடுகின்றன. அப்ப நெருப்பை விட்டு பிரியாத புகை எப்படி நெருப்பை மூடுகிறதோ அதை போல் இந்த சம்சாரியான ஜீவாத்மாவை விட்டு பிரியாதது காமம் என்பது. நான் இந்த சம்சாரத்துல இருக்கேன், ஆனா ஆசைகள் இல்லாமல் இருந்தேன் என்று இதுக்கு முன்னாடி எப்பவா நாம் இருந்திருக்கோமா? எத்தனை பிறவிகள் இதற்கு முன் நாம் எடுத்திருக்கிறோமோ அத்தனை பிறவிகளிலும் காமத்தோடு தான் இருக்கிறோம், குரோதத்தோடு தான் இருந்திருக்கிறோம். காமக்ரோதங்கள் அல்லாத ஒரு பிறவின்னு முன்னாடி இருந்திருந்தால் அதுதான் கடைசி பிறவியா இருக்கும். அதுக்கப்புறம் மோட்சத்தை அடைஞ்சிருப்போம். எப்ப இன்னும் இந்த உலகத்தில் வாழுகிறோமோ இதற்கு முன்னால் எந்த பிறவியிலும் நான் காமக்ரோதங்கள் இல்லாமல் இருந்ததே கிடையாதுன்னு கண்டிப்பா சொல்லலாம் இல்லையோ? அப்ப இந்த சம்சாரியான ஜீவாத்மாவை விட்டு பிரியாதது காமம் என்பது. எப்படி நெருப்பை விட்டு பிரியாதது தூமம் என்கிற புகை, அந்த புகை நெருப்பை மூடிவிடுகிறது. அப்ப ஆத்மாவை, சம்சாரி ஜீவாத்மாவை விட்டு பிரியாத காமம் என்பது அந்த ஜீவாத்மாவை மூடிவிடுகிறது. அப்ப இவை இரண்டும் இயற்கையாகவே சேர்ந்திருக்கின்றன என்பது இந்த முதல் எடுத்துக்காட்டிலிருந்து கண்ணன் நமக்கு காட்டுகிறார். இரண்டாவது எடுத்துக்காட்டு சொன்னார், யதா ஆதர்ஷா மலேன ஆவிருதா. ஆதர்ஷம் அப்படின்னா கண்ணாடின்னு அர்த்தம். கண்ணாடி எப்படி அழுக்கால் மூடப்பட்டுள்ளதோ அதை போல் இந்த ஜீவாத்மா காமத்தாலே மூடப்பட்டிருக்கிறார் என்று கண்ணன் சொன்னார். நமக்கு சட்டுன்னு புரியாது. அதுதான் புகை நெருப்ப மூடுவது போலன்னு சொல்லிட்டாரே, இப்ப எதுக்கு கண்ணாடியை அழுக்கு மூடுவது போல ஆத்மா காமத்தால் மூடப்படுகிறார்னு எதுக்கு ரெண்டாவது எடுத்துக்காட்டுனால் ரொம்ப அழகாக நம்முடைய பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த எடுத்துக்காட்டுக்கு தாத்பரியம் என்னன்னால், ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நாம திருமணம் இட்டுக்கிறோம், ஏதோ ஒரு ஊர்து பண்றோமோ திரியாக் பண்றோமோ, நெத்தியில ஒரு காப்பு அணிந்து கொள்ளுகிறோமோ இல்லையோ, குங்குமம் வச்சுக்கலாம், என்னென்ன வேணுமோ பண்ணலாம், ஸ்ரீசூர்ணம் இட்டுக்கொள்ளலாம். இட்டுக்கொள்வதற்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுகிறது. இல்ல நம்ம தலையை வாரத்துக்கோ முகத்தை அழகுபடுத்திக் கொள்வதற்கோ ஒரு கண்ணாடி தேவைப்படுறதுன்னு வச்சுங்களேன். கண்ணாடியில இன்னைக்கு எடுத்தேன், திருமணம் இட்டுக்கிறதுக்கு எடுக்கும் போது ரொம்ப அழுக்கா இருந்தது. அதனால ஒரு துணியை எடுத்து அந்த கண்ணாடியை நன்னா தொடச்சேன். முகம் பளபளன்னு நன்னா தெரிஞ்சது. முகம் இருக்கிறபடியே தான் இருக்கு, கண்ணாடி பளபளன்னு ஆயிடுத்தோ இல்லையோ, அதனால முகம் அதுல நன்னா இருக்கிறா போல தெரியறது. இது இருக்கிறபடித்தான் இருக்கும். அதனால முகம் துல்லியமாக தெரிந்தது. நன்னா திருமணம் இட்டுக்கொண்டேன். 4 நாள் 5 நாள் ஆச்சு. கார்த்தால ஒரு நாள் திருமணம் எடுத்தேன். திரும்பவும் ஒரே அழுக்கா இருந்தது. இப்பதானே 5 நாள் முன்னாடி தொடச்சோம், மறுபடியும் அழுக்கு வந்து மூடின்றதே. சரி மறுபடியும் தொடைப்போம்னு தொடச்சேன். 5 நாள் ஆச்சு, திரும்பவும் அழுக்கு வந்தது. திரும்பவும் தொடச்சேன். திரும்ப 5 நாள் ஆச்சு, திரும்பவும் அழுக்கு வந்துடுத்து. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு அழுக்கு கண்ணாடியிலே மூடிக்கொண்டிருந்தால் ஒரே ஒரு முறை அந்த அழுக்கை போக்கிவிட்டால் போராது, மறுபடியும் மறுபடியும் அழுக்கு வந்து மூடிக்கொள்ளும். அதனால் மறுபடியும் மறுபடியும் அதை துடைத்துத்தான் ஆக வேண்டும் என்று இந்த எடுத்துக்காட்டுலேன்னு தெரிகிறதா? அதை போல இப்ப ஆத்மாவையும் காமத்தையும் வச்சு பாருங்க. இப்ப என்கிட்ட ஏதோ சில ஆசைகள் இருக்கு, வேண்டாம் இது தப்பு, பரமாத்மாவிடத்துல மட்டும்தான் ஆசை வைக்கணும், உலக விஷயங்கள் ஆசை வைக்க கூடாதுன்னு அந்த காமத்தை நான் அழிச்சுட்டேன்னு வச்சுங்க. அவ்வளவுதான் சுவாமி, அவர் ஜெயிச்சுட்டார், காமத்தையே ஜெயித்து விட்டார். வீதராக பயக்குரோதர். இனிமே அவருக்கு ஆசையே வராதுன்னு சொல்ல முடியுமானால், இங்கிருந்து நகர்ந்து போய் அடுத்த அறைக்கு போறதுக்குள்ளேயே வேற ஒரு ஆசை வந்துட போறது. அப்ப ஒரு முறை ஆசையை தொடைத்ததற்காக இனிமே மனது தூய்மையாக விட்டது. ஒரு முறை ரஜோகுணத்தை கட்டுப்படுத்திட்டேன், இனிமே ரஜோகுணமே வராது. ஒரு ஆசையை நான் குறைத்து விட்டேன், கட்டுப்படுத்தி விட்டேன், இனி ஆசைகளே எனக்கு வராது என்று சொல்லவே முடியாது. இன்னைக்கு தொடச்சா நாளைக்கு திரும்ப வரும், நாளை துடைத்தால் நாளை மறுநாள் திரும்ப வரும். ஏன்னா அதான் இயற்கையானதாயிடுத்தே. இந்த ஆத்மாவை விட்டு பிரியாதது காமம். அப்ப தினமும் தினமும் வந்து வந்து நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டேதான் இருக்க போகிறது. அப்ப நாம் என்ன பண்ணணும்? அதுக்காக செயலிழந்து போய் பிரயோஜனம் கிடையாது, உடைந்து போய் உட்கார முடியாது. ஆமா சுவாமி அழுக்கா இருக்குன்னு தொடச்சிட்டு நெத்திக்கிட்டு இருக்கிறோமோ இல்லையோ, அதை போல தினமும் தினமும் மனதை துடைத்து துடைத்து வைக்க வேண்டும். ஒரே ஒரு முறை மனதிலிருந்து ஆசையை போக்கினார், அதுக்கப்புறம் ஆசை அற்றவராக இருந்தார்னு சொன்னால் அது நாம் இருக்கிற நிலையெல்லாம் முடியாது. யாரோ சில ரிஷிகள், ஆத்மாவை உணர்ந்தவர்கள், ஆத்ம சாட்சா்காரம் பெற்றவர்கள் வேணா முற்றிலுமாக ஆசைகளை வெறுப்புகளை கடந்திருக்கலாமே தவிர, சாதாரண நிலையில் இருப்பவர்களுக்கு திரும்ப திரும்ப மனதை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதில் இருக்கிற அழுக்காகிற காமம், குரோதம், வெறுப்பம் இது அனைத்தையும் போக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு என்ன வழினால் கர்மங்கள் தான் வழி. நமக்கு வேதத்துல எத்தனையோ கர்மங்களை, செயல்களை விதித்து வைக்கப்பட்டிருக்கின்றனவே, அந்த கர்மங்களை எல்லாம் பகவானுக்கு ஆராதனமாக நினைத்து செய்ய வேண்டும். இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு பயனுக்காக ஆசைப்பட்டு பண்ணக்கூடாது. நான் சந்தியாவந்தனம் பண்றது எதற்கு?
கிருஷ்ணார்ப்பணமாக. நான் ஒரு பூ தொடுக்கிறது எதற்கு? கிருஷ்ணார்ப்பணமாக. நான் உலகத்துல அன்னதானம் பண்றது எதற்கு? கிருஷ்ணார்ப்பணமாக. புண்ணியத்துக்காக பண்ணல, பேர் புகழுக்காக பண்ணல, எனக்கு நான் ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை. இது எல்லாம் நான் பகவானுக்கு செய்யக்கூடிய தொண்டு. அவர் கொடுத்த உடல், அவர் கொடுத்த கைகால்கள், அவர் கொடுத்த பணங்காசு, அவர் கொடுத்த புத்தி கூர்மை எல்லாத்தையும் பயன்படுத்தி அவருக்கு தொண்டு செய்கிறேன். அவருக்குன்னு சொன்னால் கூட இருக்கிற பக்தர்கள், உலக மக்கள் எல்லாருக்கும் பண்ணணும். ஆனா பண்ணும்போது வேற எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் பகவானுக்கு தொண்டாக இதை நான் செய்கிறேன். எத் கரோஷி எத் அஸ்னாசி எத் ஜுஹோசி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம் என்று கண்ணன் கீதையில சொல்றார். நீ என்ன ஹோமம் செய்கிறாயோ, யாகம் செய்கிறாயோ, தானம் செய்கிறாயோ, நடக்கிறாயோ, படுக்கிறாயோ, ஓடுகிறாயோ, உண்ணுகிறாயோ, எதுவாக இருந்தாலும் எனக்கு அர்ப்பணமாக அதை செய்வாய். நடக்கிறேனா, நான் நடப்பது பகவத் சன்னிதானத்துக்கு போறதுக்குன்னு நினைச்சுக்கணும். இல்ல உழைக்கிறேனா, பணங்காசுக்கு தானே உழைக்கிறேன்னால் பணங்காசு சம்பாதிக்கிறதே அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு, திருவாராதனம் பண்றதுக்கு தானே. சரி, சாப்பிடுறீரே எதற்குனால் பகவானுக்கு தொண்டு செய்வதற்கு உடல் வேண்டும். அந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சாப்பாடு வேணும். அப்ப உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் என் ஆனந்தத்துக்காக அல்ல, அவருக்கு தொண்டு செய்வதற்காக. சரி, அதை எந்த உணவை வைத்து கொண்டு நன்னா உடம்ப வச்சுக்கலாம்னால் அவருடைய பிரசாதத்தை கொண்டு. அப்ப அவருடைய பிரசாதத்தாலே அவருடைய உடலை, அவருடைய உடல்னா என்னுடைய உடல் தான், அவரால் கொடுக்கப்பட்டது தானே, அவருக்கு தொண்டு செய்வதற்குத்தானே இந்த உடல் பயன்படுகிறது. அப்ப அவருடைய பிரசாதத்தை கொண்டு அவருக்கு தொண்டு செய்ய தேவையான இந்த உடலை பத்திரமாக பாதுகாத்து அவருக்கு சமர்ப்பிக்க போகிறேன், தொண்டு செய்ய போகிறேன். அப்ப இதுல எங்கேயுமே சுயநலம் இல்லையே. இப்படி பற்றற்ற முறையில் ஒருவன் கர்மங்களை செய்து கொண்டே வந்தான் என்றால் அதனால பகவானுக்கு பெருத்த ஆனந்தம் ஏற்படுகிறது. அந்த ஆனந்தத்தினால் என்ன பண்ணுவார்? நம்முடைய பாபங்களை எல்லாம் அவர் போக்கிக் கொண்டே வருவார். பாபங்கள் குறைய குறைய ரஜோகுணத்தினுடைய வலிமை குறைந்து கொண்டே வரும், சத்துவகுணம் வளர்ந்து விடும். ரஜோகுணம் குறைந்து விட்டால் தன்னடையே விருப்பு வெறுப்புகளும் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். அப்ப நேர நம்மால விருப்பு வெறுப்புகளை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப ஒரு முறை அழித்தால் போராது, திரும்ப 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 காமத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இரண்டாவது எடுத்துக்காட்டுல தெரிஞ்சுட்டோமா? மூணாவது எடுத்துக்காட்டு சொன்னார், யதா உல்பேன ஆவருத்தோ கர்ப்பஹா. உல்பம் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கரு இருக்கும் இல்லையோ, அதை சுத்தி கர்ப்ப பைன்னு ஒண்ணு மூடிட்டு இருக்கே, கர்ப்பம் பையானது உள்ள இருக்கிற கருவை சுத்தி கொண்டு இருக்கிறது. அதை போல காமம் இந்த ஆத்மாவை மூடிக்கொண்டிருக்கிறதுன்னு தெரிவித்தார். இந்த எடுத்துக்காட்டு எதற்குனால், இந்த கர்ப்பப்பையிலிருந்து வெளியே குழந்தை வர வேண்டும் என்றால் அதற்கு குழந்தை மட்டும் முயற்சி பண்ணா போருமா? தாய் எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப கரு என்பது கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் தன் முயற்சி மற்றும் போராது, வெளியே இருக்கக்கூடிய தலைவன், அம்மா, தாய், அவளுடைய முயற்சி அனுகிரகம் இருந்தால் தானே குழந்தை வெளியில வர முடியும். அதே போல இந்த காமம் எல்லாம் என்ன மூடிட்டு இருக்கோ இல்லையோ, இந்த காமத்தை நானே ஜெயித்து விட போகிறேன். கர்மங்களை பண்றேன், கர்மங்களை பண்ணி பண்ணி ரஜோகுண தமோகுணத்தை குறைக்க போகிறேன், காமத்தை வென்றுவிட போகிறேன். ஆனால் நாம் பண்றதுனாலெல்லாம் என்னால காமத்தை வென்றுவிடவே முடியாது. நான் செய்து செய்து பகவான் சந்தோஷப்படணும். அவருடைய சக்தியை கொண்டு அவர் என்னுடைய பாபங்களை போக்க வேண்டும். பாபங்கள் போக்கப்பட்டால் தான் ரஜோகுணம் குறையும். ரஜோகுணம் குறைந்தால் தான் காமம் கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்ப காமம் ஒரு புகை நெருப்பை மூடிக்கொள்வது போலே ஆத்மாவை மூடிக்கொண்டிருக்கிறதுனால் புகை நெருப்பை விட்டு பிரியவே புரியாது, ஆனா அதை மூடிக்கொண்டே இருக்கும். அத போல சம்சாரி ஜீவாத்மாவை விட்டு காமம் போகவே போகாது, அதை இவனை மூடிக்கொண்டே இருக்கும். அடுத்தது ஆதர்ஷா மலேன. ஒரு கண்ணாடியில் அழுக்கு வந்ததுன்னா ஒரு முறை துடைத்தால் போராது, தினமும் தினமும் தொடச்சு தான் அதை பயன்படுத்த வேண்டும். அதை போல இந்த மனதில் ஆசைகள் தினமும் தினமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நல்ல கர்மங்கள், பகவானுக்கு ஆராதனங்களை செய்து தினமும் தினமும் அவற்றை துடைத்து விட வேண்டும். சரி, எப்படி நானே பண்ணி நானே துடைத்து நானே அதை தாண்டி வந்து விடலாமான்னால் பகவானை சரணம் புகுந்தால் மட்டும்தான் தாண்ட முடியும். தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே என்று கண்ணன் பகவத்கீதையிலே கூறுகிறார். நான் என்னுடைய இந்த சம்சாரத்திலிருந்து ஒருவன் தாண்ட வேண்டும், முக்குணமயமான பிரகிருதியை வெல்ல வேண்டும் என்றால் என்னிடத்தில் சரணம் புகுந்துதான் அவன் வெல்ல முடியும். அப்ப சரணாகதி செய்துதான் இதிலிருந்து பிழைக்க முடியும். அப்ப பகவான் தானே முக்கியம், அவர்தான் நம்ம விடுவிக்கணும். எப்படி தாய்த்தான் ஒரு கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வருவதற்கு உதவுகிறாளோ, அதை போல பகவானுடைய உதவி, எக்ஸ்டர்னல் ஹெல்ப்னு சொல்றாளோ இல்லையோ, நானே முயற்சி பண்ணி நாம ஒரு பெரிய கிணறு இருக்குன்னு வச்சுங்களேன், 50 அடி 100 அடிக்கு கிணறு,
அதுக்குள்ள விழுந்துட்டேன்னால் ஏதோ 10 அடிக்கு இருக்குன்னா நானா முயற்சி பண்ணி ஏறி வந்துடலாம். 50 அடி கிணறுல நான் எப்படி ஏறி வர முடியும்? மேல இருக்கிறவர் யாரோ ஒருத்தர் கயிறை போட்டு இறங்கி வந்து இல்ல என்னை கட்டி தூக்கிட்டு போனாதான் வெளியில போக முடியும். அதற்காகத்தான் பகவான் இந்த சம்சாரத்தில் அவதாரங்களை எடுக்கிறார். இது ரொம்ப பெரிய ஆழமான கிணறு. அவர் வைகுந்தத்திலே அமர்ந்து கொண்டு இப்படி கையை நீட்டி பிடிச்சிட்டு மேலவான்னு சொன்னா அது எங்கேயோ இருக்கு, நாம் எங்க பிடிக்கிறது? அதனால தானே இறங்கி வந்து கை கொடுத்து நம்ம எல்லாம் தூக்குகிறார். பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் காமத்தை வெல்ல முடியும் என்று இந்த எடுத்துக்காட்டிலே தெரிந்து கொள்ளலாம். அப்ப புகை நெருப்பை மூடுவது போல், அதற்கு மேல அழுக்கு ஒரு கண்ணாடியை மூடுவது போல், கர்ப்பப்பையானது கருவை மூடுவது போல் இந்த காமங்கள் ஆத்மாவை மூடுகின்றன சொன்னால் எப்போதும் விட்டு பிரியவே பிரியாது, தொடைக்க வந்து கொண்டே இருக்கும். பகவானுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் முற்றிலுமாக போக்க முடியும். இப்படிப்பட்டதுதான் காமம். இந்த காமம் தான் மனதில் இருக்கக்கூடிய பெரிய விரோதி, பெரிய அழுக்கு. அந்த காமத்தை போக்க வேண்டும். இந்திரியாணி மனஹ புத்திஹி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே ஏதைர் விமோகயத்யேஷஹ ஞானம் ஆவருத்திய தேகினம். இந்த காமம் என்பது முதல்ல எதெல்லாம் பிடிச்சுக்கும்? ஒரு பெரிய ஒரு கோட்டை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கோட்டையை நாம கையகப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு எத்தனையோ திட்டம் தீட்டுவாளோ இல்லையோ. முக்கியமான மொத்த கோட்டையில் இருக்கிற எல்லா வீரர்களையும் கொன்று எதிரி படையெல்லாம் அழித்து அதற்கு பிறகுதான் ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும்னா அதெல்லாம் என்னைக்கு பண்ணி முடிக்கவே முடியாது. அதனால் அந்த ஒரு ராஜ்யத்திலோ கோட்டையிலோ முக்கியமான சில பகுதிகள் இருக்குமோ இல்லையோ, ராஜா இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை இருக்கும். அதை போல எல்லா ஆயுதங்களையும் வைக்கக்கூடிய ஆயுதச்சாலை இருக்கும். எல்லா செல்வம் அடங்கி இருக்கக்கூடிய கருவூலம் இருக்கும். இதை போல முக்கியமான சில இடங்களை நாம் சட்டுன்னு நம்ம கையகப்படுத்தி விட்டோம் என்றால், அதை நாம் பிடித்து விட்டோம் என்றால் அதை வச்சுன்னு மொத்த ராஜ்யத்தையும் என்னுடையதுன்னு தான் வென்று விடலாமோ இல்லையோ. அதை போல இந்த காமம் என்பது என்ன பண்ணும்? காமம் என்பது இந்த ஆத்மாவை முற்றிலுமாக மயக்கடிக்கிறது, மூடுகிறதோ இல்லையோ. எப்படி மயக்கடிக்கிறது? எந்தெந்த துறைகளை கையகப்படுத்தி நம்மளை இது பிடிக்கிறதுன்னு பார்த்தால் இந்திரியங்கள், மனசு, புத்தி, இந்த மூன்றிலும் தான் காமம் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுகிறதாம். இந்திரியங்கள் எல்லாம் குதிரைகள் மாதிரி. இந்த உடல் என்பதையே ஒரு தேர்னு வச்சுங்களேன். இந்த தேர்ல யார் தேர ஓட்டுறவர்? என்னுடைய புத்தி தான் தேர ஓட்டாராம். இந்திரியாணி ஹயான்யாஹு விஷயான் ஸ்தேச்சு கோச்சரான் ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது மனஸ்து சாரதிம் வித்தி புத்திம் து சாரதிம் வித்தி மனப் பிரகிரகவான் நரஹா என்று உபனிஷத்து கூறுகிறது. இந்த உடலையே ஒரு தேர்னு வச்சுங்கோ. இந்த தேர்ல இருக்கிற ரதி வீரன் யாரு? ஆத்மாதான் வீரன். இந்த தேர் ஆத்மாவுக்கு தான் சொந்தமானது. அந்த தேரை ஓட்டுறதுக்கு சாரதி தேரோட்டி ஒருத்தருப்பாரு. அது யாருனால் புத்தி. நம்முடைய உறுதி, முடிவெடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கு. நம்முடைய உறுதி தான் நம்மை வழிநடத்தி செல்ல போகிறது. அவர்தான் சாரதி. சரி, குதிரைகள் எல்லாம் வேண்டுமென்னால் நம்முடைய புலன்கள் தான் குதிரைகள். நம்முடைய காது, மூக்கு, கண்ணு, நாக்கு, தோல், 5 புலன்கள் உள்ளனவே. இதுதான் 5 குதிரைகள் தேரிலே பூட்டப்பட்டுள்ளன. குதிரையை கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு கடிவாளம் வேணுமோ இல்லையோ. கடிவாளம் தான் மனது என்பது. அப்ப ஆத்மாதான் தேர்ல வீரனாக இருக்கிறார். ஆத்மாவுக்காக தேர ஓட்டுபவர் புத்தி. அந்த புத்தி என்கிற தேரோட்டி குதிரைகளை, அதாவது புலன்கள் என்கிற குதிரைகளை அடக்க வேண்டும் என்றால் நேர குதிரையை பிடிச்சு இழுக்க முடியாது. அதுகிட்டலாம் ஒரு கயரை கட்டி வச்சிருப்பா. அந்த கயரை இவர் கையில வச்சுன்னு அதை இழுத்தார்னால் அதுக்குதான் பிரகிரகம்னு பேர். அந்த கடிவாளத்தை இழுத்துட்டார்னா குதிரை அடங்கிடுமோ இல்லையோ. கடிவாளம் தான் மனசு. அப்ப நாம ஒரு முடிவெடுக்கிறோம், இனி நான் பகவானை குறித்துத்தான் முயற்சி செய்ய போகிறேன் என்கிற உறுதி வந்து விட்டால் முதல்ல நாம் அடக்க வேண்டியது மனதை. மனதை அடக்கினால் தன்னடையே அடுத்த மிச்ச இந்திரியங்களை எல்லாம் படிப்படியாக அடக்கி விடலாம். அப்ப மனசுதான் கையில இருக்கிற கடிவாளம். அந்த மனசை அடக்கி புலன்களை அடக்க வேண்டும். இல்லாட்டா என்ன ஆகும்? ஒரு தேர்ல 5 குதிரையை போட்டினே, கடிவாளத்தையே கட்டலைன்னால் தன் ஆசைப்பட்ட வழியில அந்தந்த குதிரை ஓட ஆரம்பிச்சிடுமோ இல்லையோ. 5ம் ஒரு இலக்க குறித்து ஓடும் கூட சொல்ல முடியாது. ஒண்ணு மேற்க போகும், ஒண்ணு வடக்க போகும், ஒண்ணு கிழக்க போகும். என்ன பண்றதுனே தெரியாது. தேர் உடஞ்சு போகுமே தவிர எந்த ஒரு இலக்கை நோக்கியும் நகர முடியாது. அதை போல புலன்கள் எல்லாம் தரிகட்டு ஓடத் தொடங்கினவென்றால் அந்தந்த கண் என்ன எதிர்பார்க்கும்? நல்ல அழகான பொருள்களை பார்க்கணும்னு மேற்க நோக்கி போகும். காது நல்ல ஒலி கிழக்கேர்ந்து வருதுன்னு அதை நோக்கி போகும். மூக்கு இங்க வடக்கேந்து ஏதோ நல்ல வாசனை வருதுன்னு அங்க போகும். நாக்கு தெற்க யாரோ நன்னா சமையல் பண்றா போருக்கு ரொம்ப ருசியா இருக்கும், சாப்பிடணும்னு போகும். இப்ப 4 குதிரை 4 பக்கத்துல போச்சுன்னா இந்த உடல் என்ன ஆறுது? உடைந்தே போய்விடும். அதை போல அந்தந்த புலன்கள் அந்தந்த விஷயத்தில் மேயாமல்
கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு மனசு தான் கடிவாளம். அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு புத்தி என்கிற உறுதி தான் தேவை. ஆனா இந்த காமம்ங்கிறது என்ன தெரியுமா பண்றது? இந்த மூணையும் தான் முதல்ல பிடிக்கிறது. இந்திரியாணி மனஹா புத்திஹி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. ஆசை எங்க தெரியுமா வந்து உட்காரும்? முதல்ல இந்திரியங்கள்ல உட்காரும். இந்திரியத்தை அடக்கணும்னு போறச்சே, இல்லையே கொஞ்சம் சாப்பிடலாமே, இன்னொரு 15 நிமிஷம் தூங்கலாமே, இன்னொரு வாய் வேணா ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிடலாமா, ஒரு சக்கரை பொங்கல் இன்னொரு வாய் சாப்பிடலாமா இப்படின்னு கேட்கறதோ இல்லையோ, இதுதான் இந்திரியங்களிலே ஆசை இருப்பது என்பது. அடுத்து மனசுல ஆசை இருக்கிறதுனால் கண்ணை மூடிட்டேன், காதை மூடிட்டேன், கையை கட்டின்ட்டேன், உட்கார்ந்து விட்டேன். ஆனா மனசு என்னென்னமோ நினைச்சுட்டு இருக்குமோ இல்லையோ, உபன்யாசத்துல அமர்ந்து கொண்டிருப்போம், இல்ல பகவானுக்கு சன்னிதானத்துல புறப்பாடு நடக்கிறது, திருமஞ்சம் நடக்கிறது, அபிஷேகத்தில் அமர்ந்து கொண்டிருப்போம். ஒரு அரை மணி நேரம் அபிஷேகம் நடக்கும் நாள், அரை மணி நேரத்துக்கு வேற இதையும் சிந்திக்காமல் பெருமானையா நாம சேவிச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள அங்க அடுப்புல என்னாச்சோ, இவ என்ன பண்ணாலோ, பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வந்தாலோ இல்லையோ, கணவன் என்ன சாப்பிட்டாரோ, எல்லா வாசல்ல செருப்பு விட்டுருந்தேனே அதை யாரான் எடுத்துன்னு போனாலோ என்னவோ, எல்லா விசாரங்களும் வருதோ இல்லையோ. அப்ப மனதில் ஆசை இருப்பதுங்கிறது அதைத்தான் குறிக்கிறது. புத்தியில் ஆசை இருப்பதுனால் முடிவெடுக்கும் போதே மோட்சம் அடையணும்னு முடிவெடுக்காமல் உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னு முடிவெடுத்து விடலாமோ இல்லையோ. அதுல தானே இவ்வளவு நாளா பழகி இருக்கிறோம். அப்ப இந்திரியங்கள், மனது, புத்தி, இந்த மூன்றையும் தான் காமம் என்பது அடக்கி விடுகிறது. இந்த மூன்றையும் அடக்கி விட்டால் ஆத்மாவை அடக்கிறது, மயக்குவது என்பது பெரிய வேலையே கிடையாது. முக்கியமான சில டாக்டிக்கல் பாயிண்ட்ஸ் சொல்றாளோ இல்லையா, அதை பிடிச்சிட்டா ஒரு ராஜ்யத்தையே வென்று விடலாம். அதை போல இந்த மூன்றையும் பிடித்துத்தான் காமம் நம்மை ஜெயிக்க பார்க்குகிறது. அதனால் தஸ்மாத் துவம் இந்திரியாண்யாதோ நியம்ய பரத ரிஷப பாப்மானம் பிரஜகிஷ்வைனம் ஞான விஞ்ஞான நாசனம். அதனால கண்ணன் சொல்லுவது, முதல்ல இந்திரியங்களை கட்டுப்படுத்து. குதிரை எங்கெங்கயோ ஓடிட்டு இருந்தா தேரை எப்படியும் ரட்சிக்கவே முடியாது. முதல்ல குதிரைகளை கட்டுப்படுத்தி இந்திரியங்களை அடக்குவாய். அடக்கி மனசை அடக்கி புத்தியை நேர்கோட்டில் வைத்தால்தான் காமத்தை உன்னால் ஜெயிக்க முடியும். உன்னால் ஜெயிக்க முடியாது. நீ பண்ற ஆராதனங்களாலே நான் சந்தோஷப்பட்டு நான் உன் காமத்தை அடக்கி கொடுக்கிறேன். பாப புண்ணியங்களை, ரஜோகுண தமோகுணங்களை, ராகத்வேஷங்களை நான் குறைத்து கொடுக்கிறேன் என்று கண்ணன் சொல்லுகிறார். இதெல்லாம் தான் காமத்தினுடைய காரணங்களை பார்த்திருக்கோம், விளைவுகளை பார்த்திருக்கோம், அதனுடைய நிலைகளை பார்த்திருக்கிறோம், எப்படி வளர்ந்து வளர்ந்து நம்மை துன்புறுத்துகிறது என்று பார்த்திருக்கிறோம். இந்த காமங்கள் உலக விஷயத்தில் இருக்கக்கூடிய காமங்களாகத்தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். ஆசை, சங்கம், காமம், பற்றுன்னு சொன்னால் சக்கரை பொங்கல்ல ஆசை வருது, ஏதோ ஒரு உலக பொருள் ஆசை வருது, சந்தனம், மாலை இப்படின்னு ஆசை வருதுன்னு சொன்னோமோ இல்லையோ. சிலருக்கு வைதிகமான வேதத்தில் சொல்லப்பட்ட புருஷார்த்தங்களில் ஆசை வரலாமோ இல்லையோ. தர்மம், அர்த்தம், காம, மோட்சம்னு 4மே வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளன. அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட பயன்களை அடைவதற்கு ஆசைப்பட்டால் என்ன தவறு அப்படின்னு கேள்வி வருமோ இல்லையோ. அதற்கு கண்ணன் என்ன பதில் கூறுகிறார் என்பதை ஒரு அழகான கதையோடு அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ